Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 628 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம கும்ஃபுட்டுக்கும் லூஃபியையும் ட்ரெஃபால்கர்லாவையும் கண்டமேனி அடிச்சு தண்ணியில தூக்கி வீசிருச்சு. பாவம் அதனால ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி பண்ணிட்டமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தா அந்த லூசு பைய பிரீடு கை தட்டி பாராட்டுவான். அருமையா அடிச்சிங்க கும்ஃபுட்டுக்கும், நல்ல அடி நல்ல அடின்னு. அதோட விட்டா பரவாயில்லையே, அவங்க ரொம்பவும் கேவலமான மனுஷங்க. அவங்கள உன்னோட கையாலேயே அடிச்சு நீ காலி பண்ணிட்ட, வேற லெவலுமா. அவனுக்கு செம காண்டாவும், உடனே விழுந்து விழுந்து சிரிப்பான். அப்படி அவ்வளவு நேரம் இழிச்சுட்டு இருந்தவன் திடீர்னு ஷாக் ஆவான். என்னடான்னு பார்த்தா அந்த டுகோங் அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சி வரும். உடனே ஸ்டாப் சொல்லுவான், பொத்துன்னு கீழே வந்துரும். உனக்கு டிசிப்ளின் பத்தல கண்ணா, என்ன நீ ஏமாத்திட்ட, அதனால உனக்கு நான் கத்து கொடுத்தே ஆகணும்னு தலையில காலை வச்சு மிதி 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 மிதின்னு மிதிப்பான். சாப்பருக்கு காண்டாயி எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா பாவம் அவனால நிக்க கூட முடியல. ஐயோ சாப்பி, என்னடா கண்ணா ஆச்சு, இனிமேட்டு நீ ஸ்டார் ஹேட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துட வேண்டிதான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ என்னோட கிங்டம்ல என் கூடவே ஒரு லாயலான பெட்டா வாழலாம், அதுவும் காலம் பூரா. இப்படி சொன்னவனே காண்டாயி செவனிலேயே பொல்லிச்சுன்னு ஒண்ணு வைப்பான். இப்படி ஒரு அரவப்பான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அவன் அடிச்சா ஒரு வழி பண்ணிடுவான். அதனால என்ன வெங்காயத்துக்குடா உன்னோட மாஸ்டரை இப்படி அடிச்ச சொல்லுன்னு கேட்டா, நான் ஒரு பைரட்டுடா, எவனுக்கும் பெட்டு இல்ல. பைரட்டுனாலே சுதந்திரமானவங்க, செத்தா கூட நான் உன் பெட்டா மாற மாட்டான்டா போட்டாலங்கான்னு கத்துவான். டுகோங்க்கு பார்க்கும்போது லூஃபி சொல்லுவான்ல, அதே மாதிரி இருக்கும். உடனே அவன் காண்டாயிருவான், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டே, இனிய ஏமாத்திட்டேன்னு. அட எடுபட்ட மூதேவி, உனக்கு எப்படா நான் லாயலா இருக்கேன்னு சொன்னேன். என்னோட கேப்டன் என்னைக்குமே லூஃபி மட்டும்தான், வேற எவனுக்கு கீழே நான் அடிபணிய மாட்டேன். அவனுக்கு தான் கடல்ல விழுந்து செத்துட்டானே. டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்க கடல்ல விழுந்தா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதாடா லூசு. இதுக்கப்புறம் எல்லாம் அவன் கேப்டன் கிடையாது அப்படி இப்படிமா. அவன்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல சாகுற ஆளே கிடையாது. கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறவன்னு சொன்ன உடனே அவனுக்கு செம்ம காண்டாயி சாப்பரை தூக்கிட்டு சத்துன்னு கீழே அடிப்பான். உனக்கு என்ன மூளை கீழே குழம்பி போச்சா, அவனுக்கு தான் செத்துட்டானே, இதுக்கப்புறம் எப்படி வருவானுங்க லூசுன்னு திட்டுவான். உனக்கு தான்டா மூளை குழம்பி போச்சு, அனிமல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கிங்டம் ஒன்னு கிரியேட் பண்றேன்னு சொல்றியே, அதெல்லாம் கண்டிப்பா உன்னால பண்ணவே முடியாது. உன்னை சுத்தி இருக்கவங்களை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிற. சொல்ல போனா உன்ன மாதிரி ஒருத்தனை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீ ஒரு அரை மெண்டல் முழு மெண்டல் அப்படி மெண்டல் இப்படி மெண்டலுமா. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அவனை கடைசியா கப்பல்ல இருந்து இறக்கி விடும் போது இப்படித்தான் சொல்லியிருந்தானுங்க, நீ உன்னை சுத்தி இருக்கவங்களை என்னைக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன்னு, அதனாலேயே உன்னை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பானுங்க. கப்பல்ல இதே மாதிரி அட்டூழியம் பண்ணியிருக்கான், அடிச்சு துரத்தி விட்டுருக்கானுங்க. அவ்வளவுதான். இதை ஒரு மனுஷங்க சொல்லி கேட்டதுனால தான் துக்கப்பட்டு துயரப்பட்டு அவமானப்பட்டு இத்தனை பட்டு திருந்ததுனால தான் அனிமல்ஸை வேலையை வச்சுக்கிட்டான். ஆனா அதுங்களுமே அப்படி பேசின உடனே அது அவனுக்கு உச்சக்கட்ட அவமானமா போச்சு. சோ சாப்பரை போட்டு சாட்டையில வெளு 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 வெளுன்னு வெளுத்து கட்டுவான். அதுக்கப்புறம் சோகமாயி இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் உங்க பொறுப்புலயே ஒப்படைக்கிறேன்னு சொல்லுவானா. பரவாயில்லையே, திருந்திட்டானான்னு பார்த்தா அதான் இல்ல, இவன் அடிக்க போறது இல்லையாமா. அந்த சீராபிட்ஸ் இருக்குதுங்கல்ல, அதுங்க அட்டாக் பண்ணுமாமா. வேற வழி இல்லையே, சொன்னதை செஞ்சுதான் ஆகணும். சோ பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. ஆல்ரெடி சாப்பர் வீக்கு, டுகோங்காலையும் எதிர்த்து சண்டை போட முடியாது. அவ்வளவுதான் காலின்னு பார்க்கும்போது அடனா அத்தனை சீராபிட்ஸுமே வந்த வேகத்துல அப்படியே ரிட்டர்ன் திருச்சி அடிச்சு போய் விழும். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். அப்பந்தான் காட்டுவாங்க அங்க ஒரு ரெண்டு பேர் அப்படியே பொறுமையா நடந்து வருவாங்க. வேற யாரும் இல்ல, லூஃபியும் ட்ரெஃபால்கர்லாவும். என்ன கூட வரும்போது அந்த லூசு பையலையும் சேர்த்து கூட்டு வந்துருவானுங்க. லூஃபி அந்த ரேபிட்ஸை தடவி கொடுத்துட்டு, ஒண்ணு கவலைப்படாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா, என்ன அடிச்சிருக்கான்ல. அதுக்கப்புறம் அவனை பார்த்து, சாப்பர் எனக்கு வேணும், கூடவே உனக்கு நச்சுன்னு சும்மா மண்டை ஒட்டைற அளவுக்கு ஒரு பஞ்சு வேற வைக்கணும், எவ்வளவு வேலை இருக்குது, சாட்டு புட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாமா. அவனுக்கு நான் ஒரே ஷாக்கு, எப்படா கடல்ல விழுந்த நீங்க எஸ்கேப் பண்ணீங்கன்னு. கண்ணா இந்த மாதிரி சின்ன சின்ன பவர்ஸ் எல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொன்ன உடனே, என்ன ஓவரா பேசுறானுன்னு ரெண்டு பேர்த்தையும் உட்காருங்கடா, அதுவும் நாய் மாதிரி உட்காருங்கடாமா. எதுவுமே செய்ய மாட்டானுங்க, அவனுக்கு மாட்டுக்கு நிப்பானுங்க. அவனால நம்பவே முடியல. ஏன்னா இவன் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டு நடப்பாங்க. ஆனா இப்ப அவங்க பண்ணல என்ன ஒண்ணு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான். ட்ரெஃபால்கர்லாம் ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்த ஜெயில இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டான். அதனால அதை யூஸ் பண்ணி இப்ப ட்ரை பண்ணி பார்த்தான். ஒர்க் அவுட் ஆயிருச்சு. நினைச்சேன் இந்த மாதிரி தான் இருக்கும்னு. கடைசியில உண்மையா போச்சுமா. என்னடானா கழுத்துல அந்த லாக் அவன் போட்டு விட்டாலுமே அவனோட கமெண்ட இவங்க காது வழியா கேட்டா மட்டும்தான் செய்வாங்க. காது கேட்காதவங்களா இருந்தா இவனால எதுவுமே பண்ண முடியாது. சோ ட்ரெஃபால்கர்லாவும் லூஃபியும் காதை அடைச்சிட்டு வந்துட்டாங்க. அவன் பேசுறது எதுவுமே காதுல விழாதனால ஒன்னும் பண்ண முடியல. உடனே செம்ம காண்டாயிருவான். ஆக்சுவலா அந்த லூசு பையன் அந்த ஷிப்பு ஃபுல்லா ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் வச்சிருப்பான். கரெக்டா எங்க இருக்காங்கன்னு பார்த்து இவன் கமெண்ட் கொடுத்தானா அந்த ஸ்பீக்கர் வழியா அவனோட வாய்ஸை கேட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் அவன் சொன்னதை கேட்பாங்க. எப்படா இதை கண்டுபிடிச்சான்னு கேட்டா, சீசர் நம்மளால கிட்ட கடுப்பாகி கத்திட்டு இருக்கும் போது அவனுக்கு காது சரியா கேட்கல. சோ ஃபர்ஸ்ட் டைம் அவன் சொல்லி கேட்கல, மறுபடியும் செகண்ட் டைம் கத்திட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் கீழே உட்கார்ந்து இருப்பான். கூடவே இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஜெயில விட்டு வெளியில வர்றப்பவே ட்ரெஃபால்கர்லாம் அவனோட காதை நல்லா சக்குன்னு அடைச்சிட்டு தான் வந்தான். அப்புறம் எப்படி லூஃபி கூட அவன் சொன்ன மாதிரி சண்டை போட்டான்னா அது எல்லாமே ஆக்டிங். அவன் சண்டை போடும் போது கூட லூஃபி
லூஃபியோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி அவனுக்கு எங்க நின்னுட்டு இருக்கானுங்களோ அந்த இடத்துக்கு போய் தானே டேமேஜ் பண்ணிருப்பான். ஆக்சுவலா அவன் அடிக்க சொன்னா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க தான் செய்வானுங்களே தவிர டிஃபெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா லூஃபியை கண்ட்ரோல் பண்ணா அதுல மட்டும் எந்த மாற்றமும் இல்ல. இப்ப ஏதோ கை நீட்டி சொன்ன உடனே என்னப்பா என்ன சொல்ற ஒண்ணுமே கேட்கலையாப்பா, எப்படி கேட்கும், அதான் காதை அடைச்சு விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம அவனுக்கு மேல இருந்து கீழே விழும்போது அவனுக்கு கையில அந்த சீப்ரிசம் ஸ்டோனே இல்ல. அப்படி இருக்கும்போது ட்ரெஃபால்கர் லாவால அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியும். அவன் பவர்ஸை யூஸ் பண்ணா அசால்ட்டா ஸ்வாப் பண்ணிடலாம். இவங்கள கப்பலுக்குள்ள டெலிபோர்ட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேர் இடத்துலயும் ரெண்டு கல் இருக்கிற மாதிரி பண்ணிடுவான். அதெல்லாம் எப்படி இருக்கும், தண்ணிக்குள்ள ரெண்டு பேர் விழுந்த மாதிரி இருக்கும். அதை நம்பிதான் ஏமாந்துட்டானுங்க. அதே நேரம் அந்த சீசரு வாவ் லூஃபியும் ட்ரெஃபால்கராவும் இங்க மாட்டிட்டானுங்க, இனிமேட்டு எனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நீட்டா அவனுக்கு வந்த வண்டியில ஏறி எஸ்கேப் ஆயிருவேன்னு சொல்லிட்டு அந்த சப்மரீன் ஷார்க்ல ஏற போவான். பொசுக்குன்னு ரெண்டு பேரும் வந்து விழுவானுங்க. அவ்வளவுதான். ஐயோ மாட்டின்டானே, என்னங்கடா இது, தப்பிக்க விட மாட்டானுங்க போலன்னு புலம்பிட்டே வருவான். எல்லாமே இப்ப பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சு போச்சு. இனி பேலன்ஸ் அவனை துவைக்கிறது மட்டும்தான். என்ன லூஃபியோட காதை அடைச்சு வச்சிருக்கிறதுனால தான் பையன் செம காமெடி பண்ணிட்டு இருப்பான். என்னங்கடா பேசுறீங்க, ஒரு அளவும் கேட்க மாட்டேங்குதுன்னு இங்க இவனுக்கு கொல்ல காண்டாகும். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவனுக்கு பாட்டு கத்திட்டு இருப்பானுங்களா. சடனா பார்த்தா லைட் ஆஃப் ஆகும். என்னாச்சுன்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்கும்போது பெட்ஸ் எல்லாமே யூஸ்லெஸ், ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒர்த்லெஸ், கடைசியில எல்லாருமே குப்பைகளா இருந்திருக்கீங்க. இனி உங்க எல்லாத்துக்குமே பாடங்கத்து கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். இந்த காதை அடைக்கிற டெக்னிக் எல்லாம் ஒரு டெக்னிக்கா, இப்படி பண்ணா நீங்க எல்லாம் பெரிய புத்திசாலியா, உங்க எல்லாத்துக்கும் பெட்டோ ஃப்ரூட்டோட பவரை நான் காமிக்க போறேன், அப்படியே நடுநடுங்கி போயிட போறீங்கன்னு சொல்லி பில்டப் பண்ணுவானா. லூஃபி ஒண்ணு கேட்கல, சாத்தாமா இன்னும் சாத்தாமான்னு சொல்லுவான். அவன் இன்னும் கடுப்பாயி கையில கிரீன் கலர்ல அந்த ஜெல்லி மாதிரி நிறைய கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ண போறான்னு பார்த்தா கடைசியில அவன் கழுத்துலயே மாட்டிக்குவான். என்னடா ஆச்சு, மூளையில கலங்கி போச்சான்னு கேட்டா, ஆமாடா உங்க மூளை எல்லாத்தையுமே கலக்க போறேமா. ஆக்சுவலா பெட்டோ ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி அவன் என்ன ஆர்டர் கொடுக்குறானோ அது அப்படியே நிறைவேறும். சோ அப்படி இருக்கும்போது அவன் கழுத்துல மாட்டிக்கிட்டு அவனே ஆர்டர் கொடுத்தான்னா அதுக்கேத்த மாதிரி அவனோட பாடியை மாத்திக்க முடியும். சோ அப்படித்தான் அவனோட பவர் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லுவான். அப்படியே கை காலு தொட பாடின்னு பொட்டன்னு பொட்டச்சு மண்டையில முடியெல்லாம் நிறைஞ்சு பெரிய சைஸ் மான்ஸ்டரா மாறிடுவான். அதோட விட்டா பரவாயில்லையே, ஆல்ரெடி டயர்ட் ஆகி முடியாம கிடக்கிற பெட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஃபிளைங்ல தூக்குவான். சொல்ல போனா அதுங்களோட கழுத்துலயுமே இப்ப ரெட் ஆயிரும். நீங்க எல்லாம் ஹியூமன்ஸ் என்னோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஆனா அவங்க பண்ணித்தாகணும்னு சொல்லி அவன் அவ்வளவு ஹைட்டுக்கு தூக்கின சீரா பிட்ஸ் எல்லாத்தையுமே மேல இருந்து நம்மளால எய்ம் வச்சு அடிச்சு விடுவான். பாவம் பொத்துன்னு ஏதோ கல்லு வந்து விழுந்த மாதிரி விழும். அப்படி விழும்போது அதுக்கு எவ்வளவு வடிப்படும் அதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. இங்க சாப்பரால நடக்க முடியல, அவன் பக்கத்துல வேற ஒண்ணு வந்து விழுந்து திருச்சிருவான். இப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன் கண்ணு முன்னாடி அடி வாங்கிட்டு இருந்த டுகோங்கால தாங்க முடியல. இன்னைக்கு இவனை பொல்லந்தே தீரணும்னு கொலவெறியோட சண்டைக்கு இறங்கிடுவான். அந்த டைம் அந்த லூசு பையன் அவன் இறங்கி அடிப்பான்னு பார்த்தா கையில அந்த சீராபிட் எடுத்து வச்சுட்டு அதை வச்சுதான் அடிப்பான். இந்த வேகத்தை அடிச்சா அது கண்டிப்பா செத்துருன்னு சொல்லி லூஃபி தான் இடையில தலைய கொடுத்து காப்பாத்துவான். அட எடுபட்ட மொல்ல மாதிரி மூதேவி, அது உன்னோட குரூ மெம்பர்ரா, அவங்களுக்கே எப்படா உனக்கு இப்படி பண்ண மனசு வந்துச்சுன்னு அட்டாக் பண்ண போவானா. அந்த டைம் டுகோங் வந்து நின்னுட்டு டேய் அப்படி இப்படின்னு கத்திட்டு கிடக்கும். உடனே சாப்பர் டப் பண்ணுவான். அங்க ஒன்னும் டூல்ஸ் இல்ல, உன்னோட குரூவா வேணா இருப்போமே தவிர உன்னோட டூலா என்னைக்குமே நாங்க இருக்க மாட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் நாங்க உன்னோட பெட்ஸ் இல்லடா, எங்களோட பவர்ஸையும் உனக்கு கொடுக்க மாட்டோம், நாங்க பைரட்ஸ் சுதந்திரமானவங்க அப்படி இப்படின்னு எதிர்த்து பேசின உடனே அவனுக்கு அப்படியே கொல்ல காண்டாயி அவன் கத்திட்டு இருப்பான். ஏன்னா அவனை எதிர்த்து பேசக்கூடாது, பேசினா அவனுக்கு இப்படித்தான் காண்டாகும். இப்படி தைரியமா டுகோங் பேசின உடனே சுத்தி இருக்க எல்லாருமே எந்திரிச்சு அவனை எதிர்க்க ரெடி ஆயிருவாங்க. அதுவும் எப்படி பயங்கர கடுப்புல அவனை கூட்டிட்டு இருப்பாங்க. அவன் பயங்கரமா கடுப்பாவான். ஆனா இப்ப ஏகப்பட்ட பேர் அவனை சுத்தி வளர்ச்சிட்டாங்க. லூஃபி எல்லாம் இன்னைக்கு இவனை தெரிக்க விட்டுற வேண்டியதான உடனே அதுக்கு நான் ரெடின்னு சொல்லிட்டு குங்ஃபூ டுகோங் அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நிக்கும். அவ்வளவுதான்.